அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நம்மை ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வருகிறார். இவ்வளோ காரியங்களை செய்த தேவன், எத்தனையோ நன்மைகளை நமக்காக செய்த தேவன், இன்னும் நம்மை ஆச்சரியமாய் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இன்னும் மேலான அதிசயங்களை செய்ய என் ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நம்மை ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா. நம்மை ஆச்சரியமாய் நடத்தின தேவனை நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னற்புத தேவனையை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. எத்தனையோ சூழ்நிலைகளிலே நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடாமல் பாதுகாத்தார், நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். எத்தனையோ சூழ்நிலைகளிலே வேதனையோடு ஆண்டவரை நோக்கி பார்த்திருக்கிற சூழ்நிலைகள் உண்டு. அவைகளின் மத்தியிலும் கூட ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி வந்தாரே. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் நீக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. படகிலே படுத்து உறங்கினாலும், கடும் புயல் அடித்து காவிழ்ந்தாலும், கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா திரும்ப. படகிலே படுத்து உறங்கினாலும், கடும் புயல் அடித்து காவிழ்ந்தாலும், கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலரி பதர சந்தரபா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. எத்தனையா எங்களை நேசித்தீரப்பா, எவ்வளவா எங்களை நடத்தி கொண்டு வந்தீரப்பா, எவ்வளவா எங்களை பாதுகாத்தீரப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம். புயல் போன்ற சூழ்நிலைகள் வரும்போது கூட, காற்றும் கடலும் பயங்கரமாய் அடித்தாலும் அவைகளை அமர்த்தி எங்களை பாதுகாக்கிற தேவனப்பா, உம்மை நன்றி
நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஹalleluya பலரி பதரா ஓரா கபல திரமலரி கமரா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை ஆச்சரியமாய் நடத்துகிற தேவனப்பா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களை ஆச்சரியமாய் நடத்துகிறவர். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லாரும் சொல்லலாமா? ஆண்டவரே உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை எங்களுடைய வாழ்க்கையிலே. ஆண்டவரே நீர் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறீர். இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில நீ செய்து வந்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. அதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஊரா கபா லபா தீமாலா ஹந்தரபல ரிகலபா. எல்லாரும் ஆவியில நிரம்பி பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இடைப்பட விரும்புகிறார். ஹalleluya ரிகலா தூரியா ரீமா ஹந்தரபா. ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் தம்முடைய ஆவியை அனுப்பும் போது ஆமென், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹalleluya உரக்கபல திரபல ரிபதர சந்தரபா. ஹalleluya. நன்றி ஆண்டவர். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எத்தனை நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்திருக்கிறார். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஹalleluya ஹalleluya. அன்றைக்கு எசேக்கியாவை உலர்ந்த எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குல ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்திட்டு ஆண்டவர் கேட்கிற அந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா? அப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் அப்படின்னு சொல்றான். அப்ப ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி நான் உங்களுக்குள்ள ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, நான் உங்கள் மேல் ஆவியை கட்டளையிடுவேன், அப்போ நீங்க உயிரடைவீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். ஆமேன். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில உலர்ந்து போய் இனி என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், இது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை உண்டாவதற்கு வழியே இல்லை அப்படின்ற சூழ்நிலைகள்ல நீங்க இருக்கிறீங்களா? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ விதமான பலவிதமான கட்டுகளின் வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். எத்தனையோ காரியங்கள் ஹalleluya பார்வோனுடைய வல்லமை போன்ற அந்த சாத்தானின் சேனைகள் ஒருவேளை உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். ஹalleluya ஹalleluya. இன்றைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில கண்ணீரும் கவலையுமாகவே நான் இருக்கிறேனே, எனக்கு இதுதான் முடிவா? ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். ஆமென். ஹalleluya ஹalleluya ரிகபல திரபலபா. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே உங்க ஆவி எனக்குள்ள அனுப்புங்கப்பா, உங்க ஆவி எனக்குள்ள அனுப்புங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது உலர்ந்து போன சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகும். உலர்ந்த எலும்புகள் எப்படி உயிர் அடைந்ததோ அதே போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஹalleluya அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உலர்ந்து போய் கிடக்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் ஆண்டவர் உயிர் பெற்று எழும்ப செய்ய போகிறார். அவர் தம்முடைய ஆவியை உங்களுக்குள் அனுப்ப போகிறார், பிரவேசிக்க பண்ண போகிறார். ஹalleluya. உங்களுக்குள் அவருடைய ஆவியை வைக்கும் போது நீங்கள் உயிர் அடைவீர்கள், நீங்கள் உயிர் அடைவீர்கள். ராகாலா தீரா பாலா ரிபா தரா. ஹalleluya. உங்க ஆவிய அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவிய அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. சொல்லலாமா எல்லாரும்? உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. கேளுங்களேன், கைகளை உயர்த்தி, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே,
பார்வோனின் வல்லமை அழியட்டுமே, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உங்கள் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கவலையின் கட்டுகள் எல்லாம் உடைந்து ஒரு சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில வேணும். ஆமேன். ஆண்டவர்கிட்ட கேட்போமா? கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. சொல்லுங்க எல்லாரும், என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. கைகளை உயர்த்தி கேளுங்க. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு விசை சொல்லலாம். உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. நீர் எத்தனை நல்லவரப்பா, உடைய கிருபை எத்தனை பெரியது தகப்பனே. அப்பா, உடைய ஆவியானவர் எங்கள் மேல் கடந்து வரும்போது உலர்ந்து போன எங்களுடைய வாழ்க்கை உயிர் அடையும் அப்பா. ஆண்டவரே, உலர்ந்து போன எங்களுடைய சரீரம் உயிர் அடையும் ஆண்டவரே. உலர்ந்து போன எங்களுடைய பொருளாதார நிலைமை உயிர் அடையும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய உலர்ந்து போன எங்களுடைய வாழ்க்கை உயிரடையும் அப்பா. அதற்காகவே துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு இணைந்து ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உயிரடைய செய்வீராக, உயிரடைய செய்வீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.